எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜெயிலர் படத்துலேருந்து சம் வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் இங்கிலீஷில். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஈடுபட்டாரு சார். சரி, செலக்ட் பண்ண ஆகலை, வெறும் மட்டும் தான் நான் சொல்லி எஃப்ஐஆர் எழுதிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ரெக்கார்ட் பண்ணியா. அப்புறம் ஸ்டேட்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டுன்னு பார்க்கலாம். எஃப்ஐஆர் ஸ்டேட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கலாம். கூறுகிறது. ஸ்டேட்டிங்னா கூறுகிறதுன்னு அர்த்தம். இப்போ நோ டவுட், இப்போ இதுக்கு சென்டென்ஸ் பார்க்கணும்னா நோ டவுட் இட் இஸ் வாஸ் எ லெட்டர் ஸ்டேட்டிங் தட் தேர் வாஸ் நோ ஓப்பனிங். அதாவது ஒரு ஆஃபீஸில் லெட்டர் என்ன சொல்லுதுன்னா எந்த ஓப்பனிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி லெட்டரில் போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்டிங்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ஒன் ஆஃப் இஸ் ட்ரைட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரைட்டர்னா என்ன? ட்ரைட்டர்னா துரோகி. அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இ வாஸ் ஏ ட்ரைட்டர் டு ஹிஸ் ஓன் கிளாஸ். அவன் ஒரு துரோகி, அவனோட சொந்த கிளாஸுக்கே அவன் ஒரு துரோகி அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த வேர்டு பார்க்கலாம். அதாவது இந்த வேர்டில் என்ன போட்டிருக்குன்னா அண்டர் த சஸ்பீஷியன்ஸ் அப்படின்னா சஸ்பீஷியஸ்னால் என்னன்னு பார்க்கணும். சஸ்பீஷியஸ்னா சந்தேகம். உனக்கு ஒரு மாதிரி சஸ்பென்ஸு சந்தேகமாக இருக்குது. சஸ்பீஷியஸ் ஆஃப் எஸ் மைண்ட், ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சஸ்பீஷியஸ்ன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். சார்ட்டேட் அப்படின்னா சார்ட்டேட்னா வேடம். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி குட் நோ லாங்கர் கீப் அப் த சார்ட்டேட். ரொம்ப நாளைக்கு வேடம் போட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி குட் நோ லாங்கர் கீப் அப் த சார்ட்டேட். வேடம்க்கு சார்ட்டேட்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ஸ்பேர் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னு பார்க்கலாம். ஸ்பேர்னா விட்டுவிடு, அதாவது விட்டுவிடு என்னை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுரு, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பேர். டோன்ட் ஸ்பேர் இன், அவளை விடாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பேர். அடுத்த வேர்டு பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னா பிட்ரே. இப்போ அவனே வந்து பிட்ரே பண்ணியிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பிட்ரேன்னா என்னென்னு பார்க்கலாம். பிட்ரேன்னா நினைக்கிறேன் துரோகின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பிட்ரேன்னா காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுக்குறது. சம் ஆஃப் அஸ் வில் பி அ பிட்ரே பை அவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாரோ நம்மளை ஒருத்தன் தான் காட்டி கொடுத்துருக்கான், பிட்ரே. அடுத்த வேர்டு பார்க்கலாம். அக்யூசிங். இஸ் ஹி அக்யூசிங் மீ? அக்யூசிங்னா என்னன்னா அவன் என்னை குற்றம் சொல்கிறானா, அவன் என்ன சொல்கிறானா அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்யூஸ். இஸ் அக்யூசிங் ஆன் மீ. சென்டென்ஸு இந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்குது. நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே இங்கிலீஷ் ஈஸியாக பேசிடலாம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ரேம்பிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அலைமோதல். அலைமோதல் இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரேம்பிளிங். இதுக்கு சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஃபர்கிவ் மீ, ஐம் ஜஸ்ட் ரேம்பிளிங் நவ். இதை மன்னிச்சிடு, நான் சும்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ஸ்குவீலிங்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த சீனில் என்ன நடக்குதுன்னா நீ வந்து ஸ்டாச்சுவை காப்பாடுறத விட்டு ஸ்குவீலிங் பண்ணுறியா அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்குவீலிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்குவீலிங்னா சத்தம் போடுறியா, நீ சிலையெல்லாம் காப்பாற்றுறதை விட்டுட்டு சத்தம் போடுறியா அப்படிங்கிறதுக்கு தான் இது. த பிக் ஸ்குவீலிங் லவ்லி அட் ஃபீடிங் டைம். அதாவது பன்னிங்கெல்லாம் சத்தம் போடுது நம்ம ஃபீட் பண்ணுற டைம் அப்போ அப்படின்னு போட்டுருக்கு. கேஸ் ஃப்ரம் த ப்ரேயர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கேஸ்னால் நிறுத்து. த நாய்ஸ் கேஸ் ஆல் டுகெதர். அந்த சத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது கேஸ். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ப்ரிட்டெண்ட். ப்ரிட்டன்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரிட்டன்னா நடி. இஸ் ப்ரிட்டெண்ட். ஸ்காட்சிங்.
ஸ்காட்சிங் ஹாட் டுடே. இட்ஸ் ஸ்காட்சிங் ஹாட் டுடே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்காட்சிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மிகுந்த வெப்பமான, அதாவது ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்காட்சிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். த கிளைமேட் இஸ் வெரி ஸ்காட்சிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்காட்சிங்கிறதுக்கு வெப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன வேர்டில் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ரேம்பிளிங்னா என்னென்னு அர்த்தம்னு பார்க்கலாம். இப்போ ரேம்பிளிங்க்கு நான் 3 வேர்டு கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு வேர்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டைமிங்ஸ் கொடுக்குறேன், அந்த டைமிங்குள்ளே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரேம்பிளுக்கு எந்த வேர்டு கரெக்டான வேர்டுன்னு கண்டுபிடிங்க. கஸ்டடி, ஆக்டு, ரோம். அதாவது கஸ்டடி, ஆக்டு, ரோமிங் பண்ணுவாங்க, அதுக்கு ரோம். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரேம்பிளுக்கு ரோம், அதாவது ரோமிங் பண்ணுறது, அதாவது சுற்றுறது அப்படிங்கிறதுக்கு தான் அது கரெக்டான ஆன்சரு. ரேம்பிளுக்கு ரோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வேர்டு பார்க்கலாம். டிஸ்கஸ்டிங் அப்படின்னா என்னன்னா அருவருப்பான, அதாவது அருவருப்பான விஷயத்த பண்ணாத. ஹி இஸ் டூயிங் டிஸ்கஸ்டிங் திங் அப்படிங்கிறது. டிஸ்கஸ்டிங்னா ரொம்ப அருவருப்பான விஷயத்த பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்கஸ்டிங்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பார்க்கலாம். அதாவது இந்த ஜெயிலர் படத்தில் அந்த சின்ன பையன் கேரட்டெல்லாம் வந்து நெட்டு வைப்பான். அந்த நெட்டு வைக்கிறதுக்கு என்னென்னா நியூட்டரிங்னு அர்த்தம். அதுவாக தான் இருக்கும். பார்க்கலாம். வளர்த்தல், நியூட்டரிங் வாஸ் இன் இஸ் பர்சனாலிட்டி. அவனை வளர்த்துக்கொள்வது அவனோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது நியூட்டரிங். அடுத்த வேர்டு பார்க்கலாம். கான்ஃபெஸ். ஐ வில் ஸ்பேர் யூ. ஸ்பேர் யூன்னா என்னன்னு சொன்னேன்? ஒன்று நான் விட்டு விட மாட்டேன். இஃப் யூ கான்ஃபெஸ் தட் யூ ட்ரூத். நான் விட மாட்டேன் நீ உண்மையை சொல்லாமல் அப்படிங்கிறது. கான்ஃபெஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒப்புக்கொள், அதான் உன்னை விட மாட்டேன், உன்னை அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டேன் நீ உண்மையை ஒத்துக்காம. கான்ஃபெஸ்னா ஒப்புக்கொள். I played a very bad match. He confessed. அடுத்த வேர்டு பார்க்கலாம். ட்ரேட்ஸ். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா, இது வசந்த் ரவி என்ன சொல்லுவார்னா, அவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு அவர் நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். கரெக்டான டைலாக் தெரில எனக்கு, ஆனால் அந்த மாதிரி தான் ஒரு இது வரும். ட்ரேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரேட்ஸ்னா பண்பு. ஹேவிங் குட் ட்ரேட்ஸ், அதாவது நல்ல பண்புகள் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரேட். அடுத்த வேர்டு பார்க்கலாம். ஃபெட்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபெட்ச்னா இடு. கைண்ட்லி ஃபெட்ச் இட். இடு அதை. ஃபெட்ச்னா இடு. ஸ்கிராம்பிள்னா என்ன பண்ணலாம். ஸ்கிராம்பிள்னா கை காலை வெட்டி போட்டுருவான், அதாவது களைச்சி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஸ்கிராம்பிள். போத் பிளேயர்ஸ் ஆர் ஸ்கிராம்பிள் ஃபார் த பால். தேடுறதுன்னு அர்த்தம். ஸ்கிராம்பிள்னா தேடுறது. அடுத்த வேர்டு பார்க்கலாம். பிலைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிலைட்னா அவலநிலை, உங்களோட பரிதாபமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பிலைட். ஃபார் டூ லாங் த வேர்ல்ட் இக்னோர் த பிலைட் ஆஃப் த ஈரா பீப்புள். அதாவது வேர்ல்டு ஃபுல்லாமே அவங்களோட அவலநிலையை பார்த்து கவலைப்படுறாங்க. பிலைட். அடுத்த வேர்டு பார்க்கலாம். போக் த பியர். போக்னா என்னன்னு பார்க்கலாம்.
போக்னா குத்து. ரீசென்ட்லி த அசோசியேஷன் போக் இட்ஸ் நோஸ் இன்டூ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். அதாவது ரீசெண்டாக அசோசியேஷன் வந்து அவங்களோட மூக்கை நுழைச்சிது அவங்க பொலிட்டிக்கல் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் போட்டிருக்கு. போக்னா குத்துறது, பேஸ்னால் குத்துறது தான். ரேம்ப்டு அப்படின்னா என்னென்னா பார்க்கலாம். மோதியது, கார் சடன்லி ரேம்ப்டு. அடுத்த வேர்டு பார்க்கலாம். ரேம்ப்னா மோதியது, ரேம்ப்னா மோதியது. கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து யோகி பாபு நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பெராப்ஸ் நெக்ஸ்ட் டைம். பெராப்ஸ்னால் அநேகமாக நம்ம சொல்லலாம். அநேகமாக நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அநேகமாக நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். பெராப்ஸ் வி வில் மீட் சூன். அதாவது அநேகமாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுவோம்னு அர்த்தம். ஸோ நம்ம சொல்லும் போது அநேகமான வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பெராப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி, ஸ்க்ராம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. இதுக்கு 3 சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று, ஆர்டர் த திங்ஸ், ஒபே, மிக்ஸ் அப் த திங்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்க்ராம்பிள்னால் களைச்சி போடுறது, தேடுறது, களைச்சி போட்டு தேடுறது, அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், நிறைய கற்றுட்ருப்பீங்க. இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.